ஒரு சிறிய அலட்சியம், பறிபோனது ஒரு அப்பாவி உயிர். மருத்துவரின் ஆலோசனையோ பரிந்துரையோ இல்லாமல் எந்தவொரு மாத்திரைகளையும் பயன்படுத்துவது உயிருக்கு ஆபத்தாக முடியும். பூஜை நிகழ்ச்சிகளில் இடையூறு ஏற்படாதிருக்க மாதவிடாயை தாமதப்படுத்தும் நோக்கில் 18 வயதான அந்த இளம்பெண் எடுத்த மருந்தே இறுதியில் இளம்பெண் உயிரை பறித்தது. பூஜையில் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக 18 வயதான அந்த இளம்பெண் தனது விருப்பப்படி மாதவிடாயை தள்ளிப்போடும் ஹார்மோன் மாத்திரைகளை உட்கொண்டார். ஆனால் அந்த சாதாரண முடிவே தனது உயிருக்கு ஆபத்தாக மாறும் என்பதை அவர் அறிந்திருக்கவில்லை. மருந்தை எடுத்த சில நாட்களிலேயே அவருக்கு டீப் வெயின் த்ரோம்போசிஸ் எனப்படும் தீவிரமான உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டது. இது உடலின் முக்கிய இரத்த நாளங்களில் இரத்தம் உறையும் மிகவும் ஆபத்தான நிலையாகும். இந்த பாதிப்பு கண்டறியப்பட்டவுடன் மருத்துவர்கள் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்குமாறு அறிவுறுத்தினர். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக குடும்பத்தினர் அந்த எச்சரிக்கையை போதிய முக்கியத்துவத்துடன் எடுத்துக் கொள்ளவில்லை. பின்னர் ஒரு இரவு திடீரென அவரது உடல்நிலை மோசமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்குள் அந்த இளம்பெண் உயிரிழந்தார். இந்த அனுபவம் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பிக்கிறது. மருத்துவரின் ஆலோசனையோ பரிந்துரையோ இல்லாமல் எந்தவொரு ஹார்மோன் மருந்துகளையும் அல்லது மாத்திரைகளையும் பயன்படுத்துவது உயிருக்கு ஆபத்தாக முடியும். சில நேரங்களில் நாம் செய்யும் சிறிய அலட்சியங்களும் தவறான முடிவுகளும் மிக பெரிய இழப்புகளுக்கு வழிவகுக்கலாம். எந்த மருந்தாக இருந்தாலும், குறிப்பாக ஹார்மோன் மருந்துகள் போன்றவற்றை மருத்துவ ஆலோசனையுடன் மட்டுமே பயன்படுத்துங்கள்.